ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். தொடர்ந்து பேசுகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எபிசோட் பார்த்திங்கன்னா, குமாரவேல் முத்துவேலை கீழே தள்ளி விட்டு பயங்கர அடிபட்டு அதுக்கு காரணம் கதிர்தான்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம், வாங்க தொடர்ந்து பேசலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு அரசி பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த கார்த்திகேயன் புது கேரக்டர் வராரு. அவர் வந்துட்டு அன்றைக்கி நீங்கள் கீழே விழுந்தீங்களே, உங்களுக்கு எதுவும் அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சடனாக கேட்கவும், அரசி யார் அது நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சடனாக திரும்பி பார்க்கவும், கார்த்திகேயன் நீங்கள் என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உடனே கார்த்திகேயன், இல்லை நான் வந்துட்டு ஒரு வேலை செய்கிறேன், இந்த மாதிரி ஆர்கானிக்காக ஃபார்ம் வச்சுருக்கேன், நான் வந்து காய்கறி எல்லாம் இங்கே சேல்ஸ் பண்ணுவேன் எல்லா கடையிலையும் வச்சுட்டு, அதே மாதிரி இங்கே ஒரு கடையில் கொடுக்கறதுக்காக வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி. இவ்வளோ டீட்டெயிலாம் சொல்ல வேணாம், அன்றைக்கி பார்த்தோம் கீழே விழுந்துட்டேன், அவ்வளோதான், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தயங்கி கேட்பாங்க. இல்லைங்க, அன்றைக்கி கீழே விழுந்தீங்களே, அடிபட்டிருந்ததே, இப்போ சரியாயிடுச்சா, எனக்கு உங்களை பார்த்தோன்னே அந்த ஞாபகம் வந்தது, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஓகே, நல்லா இருக்கேன், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னே, என் பேர் அரசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என் பேர் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த சைடுக்காக அந்த குமாரவேல் அவங்கள பார்த்துடுறாரு. பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டு என்ன அரசி யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசிக்கிட்ட வராரு. கார்த்திகேயன் வந்துட்டு இதுதான் என் நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. கரெக்டாக இதையுமே வந்து கார்த்திகேயன் வந்துட்டு கொடுத்தத குமாரவேல் பார்த்துட்டு அரசிக்கிட்ட போய் கேட்குறாரு, நீ எதுக்கு அவன்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அரசி சொல்கிறாங்க, நான் யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன வந்தது, நீங்கள் எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி கேட்குறாங்க. அரசி கேட்டதுமே குமாரவேல் வந்துட்டு, இல்லை நான் கேட்பேன், நீ எனக்கு சொல்லு, எதுக்கு அவன் வந்து உங்ககிட்ட பேசுகிறான், நீ எதுக்கு நம்பர் கொடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் எங்கள் வீட்லேயே கேட்க மாட்டாங்க, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்கன்னு சொல்லி கோவப்பட்டு அரசி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இதை எல்லாத்தையுமே வந்துட்டு கதிர் ஒரு ஓரமாக பார்த்துடுறாரு. இதை வந்து கதிர் பார்த்ததை வந்துட்டு குமாரவேலுமே நோட் பண்ணிடுறாரு. ஆனால் வந்துட்டு குமாரவேலுக்கு வந்துட்டு பயங்கர கோவம் இருந்ததுனால என்ன பண்ணுறாரு, கதிரை எப்படியாச்சும் பழி வாங்கணும், இந்த குடும்பத்தை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகும்போது இது எல்லாத்தையுமே போய் சக்திவேல் கிட்ட சொல்கிறாரு. சக்திவேலு இவரை திட்டுறாரு, உனக்கு அவ்வளோதான்டா தருசு, நீ வந்துட்டு அந்த பொண்ணை அப்படி விட்டுட்ட, உனக்கு தைரியம் இல்லை, உனக்கு கெட்டிக்காரத்தனம் இல்லை, இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவரை திட்டுறாரு. இப்படி போயிட்டு இருக்கிறப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கதிர் வந்துட்டு முத்துவேலை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு. முத்துவேலுமே வந்துட்டு நான் வெளியில் நிற்கிறேன், வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தெருமுனைக்கு வந்துடுறாரு. கதிருமே அவரோட காரில் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்துட்டு முத்துவேலை பிக் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போயிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து செக்கப்லாம் முடிச்சுட்டு, சரி பொறுமையாக ஒரு ஜூஸ் கடைக்கு போவோம், கொஞ்சம் ஏதாவது ஜில்லுன்னு குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்க போகிறாங்க. ஜூஸ் குடிக்க போன இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா குமாரவேல் அவங்கள பார்த்துறாரு. அது என்னமோ தெரியல, எல்லார் கண்ணிலையுமே வந்துட்டு எல்லார் விஷயத்துலையுமே குமாரவேல் கண்ணில் தான் படுது. அவர் அதை பார்த்துட்டு, இவன் எதுக்கு சித்தப்பா, இவன் எதுக்கு பெரியப்பாவை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு கோவத்தை வச்சுக்கிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. எங்கே தான் போகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்றதுனால அதை அவர் பார்க்கல. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடும். ஒரு இடத்துல நிற்கிறாங்க. சரி இளநீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. நின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கதிரும் முத்துவேலும் பேசிகிட்டு இருக்காங்க. நீ எனக்கு ரொம்ப நிறைய நல்லது பண்ணுற, உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி என் பொண்ணை நீ நல்லா பார்த்துக்கிற, என் பொண்ணோட ஆசையெல்லாம் நீ நிறைவேற்றுற, எனக்கு வந்துட்டு நாங்களாக தேடி வச்சுருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவர் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கார். இது எல்லாத்தையுமே குமாரவேல் பார்த்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் உடனே வேகமாக வராரு அவங்க ரெண்டு பேர்கிட்டையும். நீ என்னடா பண்ணுற, எங்கள் பெரியப்பாவை எங்கடா கூட்டு போயிட்டு வரேன்னு வேகமாக சட்டையை பிடிச்சி கதிரை வந்து தள்ளி விடுறாரு. கதிர் வேகமாக தள்ளி விட்டோடனே தலையில் அவருக்கு அடிப்பட்டு உடனே அவர் எந்திரிச்சு வந்துட்டு, என்னடா உனக்கு பிரச்சனை, எப்போ பாரு இதே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்கவும் குமாரவேல் வந்துட்டு, நீ யார் எங்கள் பெரியப்பாவை கூட்டு போகிறதுக்கு, நாங்கள்லாம் இருக்கோம், நீங்கள் என்ன பெரியப்பா இவன் கூட சுற்றிட்டு இருக்கீங்க, ஏன் என்கிட்ட சொன்னால் நான் கூட்டிகிட்டு போக மாட்டேனா, நீங்கள் எதுக்கு இவன் கூட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமாரவேல் வந்து கோவப்படுறாரு. குமாரவேலை வந்துட்டு சமாதானப்படுத்துறதுக்கு முத்துவேல் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் குமாரவேல் வந்துட்டு அதை கேட்கவே இல்லை. ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருந்தார். அந்த கத்துறது ஒரு கட்டத்தில் பயங்கர சண்டையாகி குமாரவேல் கதிர் சட்டையை பிடிச்சி இழுக்க, ரெண்டு பேரும் மாற்றி சட்டையை பிடிச்சி அடிச்சுட்டு உருண்டுக்க, உடனே வந்து முத்துவேல் அதை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது குமாரவேல் என்ன பண்ணுவார், கையை பிடிச்சி தள்ளி விட்டுருவார். தள்ளி விட்டோடனே முத்துவேல் வேகமாக கீழே போய் விழுந்து அவருக்கு தலையில் பயங்கர அடிபட்டு மயங்கிடுவார். உடனே வந்துட்டு கதிர் வந்துட்டு அதை பார்த்துட்டு ஐயோ மாமா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு ஷாக் ஆகி போயிட்டு முத்துவேலுக்கிட்ட போயிடுவார். அதை குமாரவேலை தள்ளி விட்டுட்டு அங்கே போனால் பார்த்தீங்கன்னா எழுப்பி பார்ப்பார், அவர் எந்திரிக்கவே மாட்டார். குமாரவேலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி பயமாயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். ஆனால் அவர் நியாயப்படி அந்த இடத்துல இருந்து அவங்க பெரியப்பா பாசம் அப்படி இப்படி இருக்கிறவராக இருந்திருந்தா அவர் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போயிருக்கணும். பார்த்தீங்கன்னா அவர் அதை பண்ணலை. உடனே வீட்டுக்கு ஓடிட்டார் பயந்து. கதிர் என்ன பண்ணார், உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வண்டியை வர வச்சுட்டார்.
இந்த சைடு பார்த்தீங்கன்னா குமாரவேல் வந்துட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே பதட்டமாக பேசுகிறாரு அவங்க அப்பா கிட்ட. என்னடா ஆச்சு, ஏன்டா பதற? இல்லைப்பா அப்பா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இழுக்கிறாரு. உடனே எல்லாருமே பதறி போய் என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சக்திவேல் சொல்கிறாரு, என்னதான் ஆச்சு, எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ பதட்டம் உனக்கு, என்ன பண்ண அப்படின்னோடனே பெரியப்பா பெரியப்பா அப்படின்றா. பெரியப்பாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பதறவும் கதிர் கதிர் அப்படின்னு மறுபடியும் 2 வாட்டி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு கதிர் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அப்படி கேட்கவும் உடனே அவங்க அப்பத்தா வந்துட்டு என்ன கதிரின் பேரை சொன்னோடனே என்ன பண்ணான்னு கேட்பியா, நீ என்ன அவன் மூசா சொல்ல வரான்னு கேளு, அதுக்குள்ளே என்ன பண்ணான்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திட்டுறாங்க. உடனே வந்துட்டு குமாரவேலுக்கு இந்த இடத்துல தான் ஐடியா தோணுச்சு, சரி கதிர் தான் பண்ணான்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவார், கதிர் வந்துட்டு பெரியப்பாவை வந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த இடத்துல நான் போகலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே அந்த சண்டை பெருசாகி அவர் கீழே பிடிச்சி தள்ளி விட்டு அவருக்கு அடிபட்டுருச்சு, அவரை கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நான் இங்கே வரேன், உங்கள் யாருக்கும் ஃபோன் பண்ண, உங்களுக்கு ஃபோனே ரீச் ஆகலை, அதனால தான் நான் நேராக வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுவார். உடனே அவங்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு உடனே எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போவாங்க. அங்கே போன இடத்துல பார்த்தீங்கன்னா கதிர் இவங்க எல்லாருக்கும் முன்னாடி இருப்பாங்க. உடனே ராஜியோட அம்மா வந்துட்டு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கதிரை வந்து சொல்லலான்னு வரும்போது கதிரை பேசவே விட மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு கதிர் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு குமாரவேல் சொன்னதை யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. பட் வந்துட்டு சக்திவேல் என்ன பண்ணார், போலீஸ்க்கு உடனே ஃபோன் பண்ணிடுவார். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அண்ணனை வந்துட்டு தள்ளி விட்டுட்டாங்க, அவருக்கு அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வருவாங்க. போலீஸ் வந்துட்டு குமாரவேலை வந்துட்டு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு குமாரவேல் ஐயோ நான் இல்லை, இவன் தான் தள்ளி விட்டான் அப்படின்னு சொல்லி கதிர் இருக்கவே கதிரை கை காட்டுவாங்க. கதிரில் இல்லை நான் இல்லை அப்படின்னுவார். ஆனாலுமே கதிர் வந்துட்டு குமாரவேல் தான் தள்ளி விட்டாருன்னு டக்குன்னு சொல்ல மாட்டார். எங்கே சொன்னால் அது அவங்க குடும்பத்துக்குள்ளே சண்டையாயிட போதோ இல்லை அவங்கள தப்பாக நினச்சிட போகிறாங்களான்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ட்ரை பண்ணுவாரே தவிர சொல்லவே மாட்டார் கடைசி வரைக்கும். எல்லாருமே மாற்றி சொல்லுவாங்க கதிர் பண்ணியிருக்க, பழனிவேல் கூட சொல்லுவார் கதிர் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு போலீஸ் கேட்கவே மாட்டாங்க. உடனே அவரை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க ஸ்டேஷனுக்கு. அங்கே போனால் போலீஸில் வந்துட்டு ஃபைல் எஃப்ஐஆர் போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பழனிவேலுக்கு இந்த விஷயம் வந்துட்டு கடகடன்னு போயிட்டு பாண்டியன் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவார். மாமா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு ஸ்டேஷனில் எல்லாரையும் வந்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு அண்ணனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொன்னோடனே இவங்க எல்லாருமே பயந்துருவாங்க. என்னடா சொல்கிற அப்படி சொன்னோடனே இதில் என்னென்னா கதிர் தான் இதை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு போலீஸில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் சொல்லுவார். உடனே பாண்டியன் என்னடா எப்போ பாரு என் பிள்ளையவே எல்லாத்துக்கும் சொல்கிறீங்க, உடனே போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பு அப்படின்னு சொல்லி கோமதி நீ இரு நான் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இப்படி கிளம்புவாங்க. கோமதிக்கு இருப்பு தாங்காது. ராஜுக்குமே என்ன ஆச்சு தெரியாமல் அவங்க அப்பா ஒரு பக்கம் அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பக்கம்னு சொல்லி பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க. கோமதி ராஜீவா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு அவங்களும் அவங்க சைடுக்கு ஹாஸ்பிட்டல் கிளம்புவாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா பாண்டியன் வந்துட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்புவார். அங்கே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரே சண்டை போடுவார். இந்த மாதிரி என் பிள்ளை தான் பண்ணான்றதுக்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, எதுக்கு என் பிள்ளையை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அவரை வெளில விடுங்கன்னு சொல்லி கத்துவார். இல்லை உங்கள் பிள்ளை வந்துட்டு ஒரு கொலை முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னோடனே பாண்டியனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடும். என் பிள்ளை அப்படிலாம் பண்ண மாட்டான், நீங்கள் என்ன ஆள் தெரியாமல் விசாரிச்சிருக்கீங்களா, இல்லை கதிர் என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இழுப்பார். ஆனால் பாண்டியனுக்கு எல்லாம் உண்மையும் தெரியும், கண்டிப்பாக கதிர் பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு பாண்டியன் அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருப்பார். இதே மாதிரி தான் நீங்களும் ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா கமெண்டில் போடுங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் எபிசோடில் வர ஷாக்கிங் ட்விஸ்ட் என்னென்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.